சென்னை பட்டாளம் பகுதியில் தேங்கியுள்ள மழை நீரை மாநகராட்சி ஊழியர்கள் ராட்சத மின் மோட்டார்கள் மூலம் அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சின்னமணி வழங்கியதை பார்க்கலாம். பெங்கல் புயலானது நேற்று இரவு புதுச்சேரிக்கு அருகே கரையை கடந்தது. பெங்கல் புயலின் காரணமாக சென்னை மற்றும் புதுச்சேரியில் நேற்றின் முன்தினம் முதலிலிருந்தே கனமழையானது பெய்து வந்தது. நேற்று பெங்கல் புயல் தீவிரமடைந்ததை தொடர்ந்து சென்னையை சுற்றியுள்ள பல பகுதிகளில் கனமழை மிகவும் அதிகமாகவே பெய்தது. அதனால் இன்று காலை பல்வேறு பகுதிகளில் சென்னை மற்றும் சென்னை சுற்று வட்டாரத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் கனமழையானது பெய்து தண்ணீரானது மழை நீரானது தேங்கியுள்ளது. தற்போது நாம் பார்க்கும் காட்சியை இங்கே காணலாம். சென்னையில் உள்ள முக்கியமான பகுதியான பட்டாளத்தை தான் தற்போது நாம் காண்கிறோம். பட்டாளத்தில் உள்ள அங்காளம்மன் கோயில் தெருவில் ஆஞ்சநேயர் கோவில் அருகே உள்ள இடம்தான் இந்த இடம். கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகளாகவே சிறிய மழைநீர் பெய்தால் கூட இந்த இடத்தில் தண்ணீர் தேங்குவது வழக்கமாக உள்ளது. அருகில் உள்ள 14 மாடி கட்டிடம் கட்டப்பட்டதால் இந்த பகுதி பள்ளமாகிவிட்டது. அதாவது அந்த கட்டடம் கட்டிய பகுதி மேடாக உள்ளதால் இந்த பட்டாளத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோவில் அருகில் உள்ளே நாம் பார்க்கும் பகுதியானது பள்ளமாகிவிட்டது என்று இப்பகுதியில் இருக்கும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். சிறிய மழை பெய்தால் கூட மழைநீர் தேங்குவதால் இப்பகுதியில் உள்ள மக்கள் கழிவுநீர் கலந்து இந்த மழைநீர் தேங்கி உள்ளதால் நோய்வாய் தொற்றும் அபாயம் கூட இங்கே உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். தற்போது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பட்டாளத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் மேற்பார்வையிட்டு இந்த குறிப்பிட்ட பகுதியிலும் மேற்பார்வையிட்டு 5 கனரக மோட்டார்களை இங்கே அமைத்து மழைநீரை வெளியேற்றும் பணியானது நடைபெற்று வருகிறது. ஆனால் பொதுமக்கள் எப்போதும் மழை பெய்யும் பொழுது இந்த மாதிரி தற்காலிக ஏற்பாடுகள் மட்டுமே இங்கே செய்யப்படுகின்றன, எங்களுக்கு நிரந்தரமான தீர்வு வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். இந்த பகுதியில் மழைநீர் தேங்குவது வழக்கமான செயலாகவே உள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து சென்னையில் பல்வேறு இடங்களில் இந்த மழைநீரை வெளியேற்றுவதற்கு காவல்துறையிலும் சென்னை பெருநகர மாநகராட்சி ஊழியர்களும் சேர்ந்து முயற்சி செய்து வருகின்றனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகனுடன் செய்தியாளர் சின்னமணி.